மலை. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி போனால் திருத்தணி. அந்த இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் கட் பண்ணணும். மக்களே ரோடு போட்டுட்ருக்காங்க மக்களே, செம்ம பெரிய ரோடு, தரமான ரோடு. வெயிட்டிங். ஆஹா மூடிலாம் வச்சிருக்காங்க. அலோடு இல்லையா? அச்சோ என்ன ஃபாரஸ்ட் ஏரியாவாண்ணா இது? அச்சோ. லைசன்ஸ் வேணுமா? டோக்கன் வாங்கி போனோமா? சிண்டு எதுவும் வாங்கிட்டு வரலையாடா ஏற்கனவே? நம்ம அந்த கௌதம் அண்ணா வீடியோவில் பார்த்தோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் இது மாதிரி இங்கே வழிகாட்டிகள் இருப்பாங்க 2 பேர். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். வெளில வெரி குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 AM ஆகுது. இன்னைக்கான பயணம் நம்மளுக்கு எதை நோக்கி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் கௌதம் அண்ணா வந்து ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார் மக்களே. அந்த இடம் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதாசிவ கோணைய ஃபால்ஸ். செம்ம ஒரு ஆஃப் ரோடு அங்கே ஒன்று இருக்குது. சரி ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து வ்ளாக் பண்ணின்னு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பார்க்க மாட்டேறீங்க. நம்ம எந்த இடம் இதுவாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் தான் பார்க்குறீங்க. நான் என்ன இடத்துக்கு போகிறனோ அதுக்கு முன்னாடி நம்ம போடுற எஃபர்ட் எதுவுமே வந்து நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. எனக்கு அதனால் விருப்பமே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே போயிட்டு கரெக்டாக அப்படியே சதாசிவம் கோணை ஃபால்ஸ் அந்த இடத்துல போயிட்டு போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்குது. சரி ஓகே பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல, அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது திருப்பாச்சூர்ன்ற ஊரில் இருக்கோம், திருவள்ளூர் தாண்டி. இது ஒரே ஒரு பைபாஸ் ரோடு தான். பார்த்திங்கன்னா இது ஒரே பைபாஸ் ரோட்லேயே அப்படியே போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ஹைவே தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நாளுக்கான முதல் டோல் பார்த்துக்கிடுங்க. இது இந்த டோல் இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டறை பெருமதூர் டோல் பிளாஸா. பார்த்தீங்களா டோல்னா மாடலாக நின்றுங்குது. இவங்க என்ன தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை என்ன சொல்கிறது, இவங்க டோல் வசூலிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை, எங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இப்போது கனகம்மா சத்திரம் அங்கே இருக்கோம். லிட்ரலி வி ஹவ் என்டர். பார்த்திங்கன்னா இதுவே ஒரு ஆந்திரா பார்டர் தான் கனகம்மா சத்திரம். இதுக்கப்புறம் எல்லாம் ஆந்திரா தெலுங்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கலாம் இன்னும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது நம்ம போக வேண்டியது இருக்குது. இன்னும் 87 கிலோமீட்டர் இருக்குது. ஐயோ பண்ணியிருக்கேன் திருப்பி. ஐயோ சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலாம். ஒரே ரோடு தான் 61 கிலோமீட்டர். இன்னும் 2.5 மணி நேரம் கிட்ட காமிக்குது. நம்ம எப்படியாச்சும் இன்னும் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே போகிற மாதிரி பண்ணலாங்க. அப்படியே அதில் பாதி மணி நேரத்துக்குள்ளே இன்னும் 61 கிலோமீட்டர் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இதே ரோடு. வெற்றிகரமாக கிட்டத்தட்ட நம்ம திருத்தணி கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. திருத்தணி கிட்ட இருக்கும் மக்களே. ஏதோ ஒரு இது போட்டிருக்கு, என்ன இது பார்த்தீங்கன்னா புத்தூர் அரக்கோணம் லெஃப்ட்டு போகணும், திருத்தணிக்கு லெஃப்ட்டு போகணும், திருப்பதிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் 6 படை வீட்டில் ஒரு வீடுங்க திருத்தணி. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். அந்த மலை தாங்க முருகர் கோயில். போதுப்புற அந்த மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. போனால் திருத்தணி அந்த சைடு இப்படி போனோம் நம்ம மக்களே. முருகனுக்கு அரோகரா. வணக்கம் மக்களே. நம்ம திருத்தணி தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துக்கிடுங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏபி வண்டி இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்க்கலாம். நம்ம எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகரின்ற ஊரில் இருக்கோம். பார்த்துடுங்க, ரோஜா நானு கான்ஸ்டியன்சி. மக்களே நம்ம இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம போன விளாக் வந்ததே இங்கே தான் போகுது. நகரி சாய்பாபா கோயிலுங்க, செம கோயிலுங்க அது. நகரி சாய்பாபா கோயில் அன்றைக்கி வரும்போது அப்படியே ஏதோ ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்ததுங்க. நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்தில் வந்துட்டேங்க நான் வீட்டிலேருந்து. பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. புத்தூர் லெஃப்ட்டு போட்டிருக்கு, ஊத்துக்கோட்டை ரைட்டு போட்டிருக்கு, திருப்பதி ஸ்ட்ரைட்டு. நம்ம இப்போ எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்ட்ரைட்டாக போயிடும், ரோடே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட் ரோடு தாங்க போகணும். ரே ரோடு திருப்பதிக்கிட்டே போயிட போகிறோன்னு தான் தோணுது எனக்கு. நாவோ எப்படி வராங்க பாருங்க மக்களே. நானும் தான் எப்படி வந்தேன் பாரு. எப்போ பரமா சாபயத்தை காமிச்சிட்டான் பரமா. மக்களே நீங்களே சொல்லுங்கள் மக்களே, யார் மேலே அங்கே இதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்லோவாக வந்திருக்கணுமா இல்லை அவங்க ஸ்லோவாக வந்திருக்கணுமா மக்களே? என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரோடு கட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்து வரணும். நான் பார்த்து வர வேண்டிய வேலை நானும் பார்த்து தான் வரணும். ஆனால் என்னை விட எக்ஸ்ட்ரா கேர் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து அண்டர் பிரிட்ஜுக்குள்ளேருந்து வந்து மெயின் ரோடை கனெக்ட் பண்ண வராங்க. ஸோ தே ஷுட் ஹவ் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, நம்ம இங்கே இதெல்லாம் இந்த வியாபாரம்லாம் பேச முடியாது. திருப்பதி எதனா ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான். வா மக்களே, நம்ம கிட்டத்தட்ட திருப்பதியாக ரீச் ஆகிட்டோம் மக்களே. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டரில் இன்னும் திருப்பதி மக்களே. ஓகே, நமக்கான டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 39 கிலோமீட்டர் இருக்குது. அதே மெயின் ரோட்டில் இன்னும் 14 கிலோமீட்டரு, இன்னும் 14 கிலோமீட்டர் தாண்டி ரைட் கட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுது கூகுளில். கூகுள் பார்த்து சைடா கதற விட்டுற போகிற. புத்தூர் ரீச் ஆகிட்டோங்க. ரைட்னா வி ஆர் அட் புத்தூர். மக்களே எனக்கு இங்கிலீஷில் விளாக் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது மக்களே. உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் மக்களே, நம்ம பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் பண்ணணுன்னு சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ண முடியும். எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எது இருந்தாலும் ஒரு சஜஷன் கேட்டு தான் செய்யணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி என்னால் செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா நீ இப்போ நான் அப்படிலாம் நீ என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது. சரி, நீ இதுக்கப்புறம் நீ ப்ளாக் பண்ணாதான் நான் சஜஸ்ட் பண்ணாமல் இருந்துருவியா? என்ன பண்ணுறது, அப்படி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தால் பண்ணி தான் ஆகணும். அட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் தாங்க, வியூவர்ஸ் கிட்ட பேஸ் பண்ணி தாங்க இருக்குது நம்மளோட யூடியூப் இது சொல்லி பார்த்தீங்கன்னா. யூடியூப் கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா ஐ லவ் புத்தூர் முனிசிபாலிட்டி. புத்தூர் ரீச் ஆயிடுச்சு. மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே. வணக்கம். நம்ம இன்னைக்கு நாளுக்கான செகண்ட் டோல்கேட் பார்த்தீங்கன்னா, இதை ஊர் பேர் என்னன்னு சொல்லி தெரியலப்பா ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம
ஏற்கனவே கடப்பா வரையும் போயிருந்தோம்ல, நம்ம இந்த ரோட்லேயே தாங்க போயிருந்தோம் ஏற்கனவே. பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்லாம் கவர் பண்ணியிருக்கோங்க இதுக்கு முன்னாடி விளாகில். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் போய் பாருங்கள். கதரவிடம் கடப்பா ரோடு அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ போட்டிருப்போம். அது 1-2 நாளில் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, அதுவும் அவ்வளோதான். ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா NH205 போட்டிருக்குங்க. ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா NH716 போட்டிருக்கு. இது ரெண்டுத்தில் எது கரெக்டு மக்களே? எனக்கு தெரியலையே மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். வர ரைட்டு கட் ஆகணும். ரைட்டு சிங்கனமணி சிரிச்சு புட்டாஞ்சில் ஆணி. ஆக்சுவலாக இந்த ரோடெலாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம் மக்களே. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருப்பதி மக்களே. 21 கிலோமீட்டர் திருப்பதி. 18 போட்டிருக்கு, அங்கே 21 போட்டிருக்கு. 3 கிலோமீட்டரடா அது, 100 மீட்டர் கூட இருக்காதுடா. மக்களே செம தரமான ரோடு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் கட் பண்ணணும் மக்களே. ரோடு போட்டுட்ருக்காங்க மக்களே, செம்ம பெரிய ரோடு, தரமான ரோடு. வெயிட்டிங். நம்ம எப்படியும் இந்த சைடு வரதான் போகிறோம். அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு எனக்கு ஆந்திராவை. ஆந்திராவோட என்விரான்மெண்ட் வந்து அப்படியே கட்டி இழுக்குதுங்க ஆளை. கமெண்ட் பண்ணுங்க இஃப் யூ சேம் ஃபீலிங். உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. எத்தனை பேருக்கு ஆந்திரா ஊர் பிடிக்கும்னு சொல்லிட்டு, அப்புறம் எத்தனை பேர் ஆந்திராவிலேருந்து பார்க்குறீங்கன்ட்டு. ஏதோ ஊரில் போகுது, இன்டீரியராக போகுது. காலி பண்ணு, காலி பண்ணுற போகிறாங்களா? என்னடா இது ஃபுல்லாக தெலுங்கா இருக்குடா, என்னன்னே தெரியலடா. இது பயங்கரமான ஊருக்குள்ளே போகிறோமேடாப்பா தம்பி. என்னடா தம்பி கரெக்டாக போகிறோமாடா? என்ன போட்ட எதுக்கு இப்படி போகுது ஒன்றும் போட்டிலையே. டே தம்பி கரெக்டாக கூப்பிட்டு போயிடா அண்ணனை. கூகுள் மேப் என்ன மேப்? மலையை தாண்டி போயின்னுக்குறோம். எதிர்க்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மலை ஒன்று இருக்குது பாருங்க. வா, அப்படியே பனிமூட்டமாக அப்படியே இருக்குங்க. எப்படி பனிமூட்டமாக இருக்குது பாருங்க. கரெக்டாக தான் போகிறோமா? குடிமல்லம், குடிமல்லம்ன்ற ஊர். மக்களே என்னவோ அந்த மலை தான் ஏற போகிறோமா என்னன்னு தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அங்கே தான் எனக்கு என்ன இருக்குன்னே தெரியலங்க. ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக தான் வர மாதிரி இருக்குது. வெயில் புறக்கடிக்குது, சரியான வெயில். ஆந்திரா வந்து கதவுத்து வெயிலில் தப்பாக போயிட்டோம் மக்களே. ஏதோ கயனிக்குள்ளெல்லாம் போச்சு மக்களே. இது எங்கே தாண்டா போகுதுனே தெரியலன்ற மாதிரி போயிடுச்சு. அது எப்போ தெருவுக்குள்ளே போயிடுங்கிறோம்பா, ஊர் தெருவுக்குள்ளே. ஓ ஸ்ரீ பரசுப்பிரமணிய சுவாமி.
மக்களே, ஃபஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு என்னான்னு பார்ப்போம். கூகுள் எப்படிடா போகணும்? கரெக்டாக போகிறேன்னாடா. ஆஹா, கரெக்டாக போகிறோன்ற மாதிரி தோணுதுங்க. மழை கிட்ட தெரியுதுங்க. வாவ் மக்களே, யூ கேன் see that. எப்படி இருக்கு பாருங்க மக்களே முன்னாடி அந்த மலைங்க. வாவ் 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 வாவ். இங்கேருந்து தான் ஒரே ரோடு மாதிரி தெரியுது. இதில் ஆனால் எந்த மலைக்கு போக போகிறோம் இப்போ எனக்கு தெரியல. கரெக்டாக போகிறோமா இல்லையா அதுவே டவுட்டாக இருக்குது. எதனா முக்கியமான இடத்துக்கு போயிட போகிறோம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. பாயல் சென்டர் அப்படின்னா மக்களே ரியல் அட்வென்ச்சரஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பெண்டெல்லாம் தெரியுதே. ஒரு வேளை நல்ல ரோடு போட்டுட்டாங்களா இல்லை இதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோடு வருமா? சதாசிவம் செக் போஸ்ட். எப்போ செக் போஸ்ட்லாம் இருக்குப்பா. பயமாக இருக்கா? செக் போஸ்ட்னா என்னவா இருக்கும்? ஆஹா, மூடி வேற வச்சிருக்காங்க. அலோடு இல்லையா? அச்சோ, என்னன்னு தெரியலையா? எதுக்கு மூடி வச்சுக்கிறாங்க தெரியலையா? அச்சோ, அலோடு இல்லை. என்ன ஃபாரஸ்ட் ஏரியாவாண்ணா இது? அச்சோ. லைசன்ஸ் வேணுமா? டோக்கன் வாங்கி போனோமா? குமரன். கேமரா, ஆக்ஷன் கேமரா. யூடியூப் சேனல். இரு டேடா, இங்கேருந்து நந்து போகிற மாதிரி இருக்கா? இந்த சைடு போய் இல்லை. இது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருக்காங்க ஆஃப் ரோடு, செம ஆஃப் ரோடாக போட்டிருக்காங்களே. அது அந்த ரோடு தானே இது? நீ நவ சொல்ல வந்து என்ன ஒரே அப்படியே போய் நம்ம நிற்காத, எங்கே நிற்காதன்றியா? இவனுங்க நந்து போகிறாங்களா? நான் தரணா. மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இங்கே செக் போஸ்ட்டு 30 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்து சொல்கிறாங்க. இது உள்ள என்னென்ன இருக்கும்லாம் சொல்லி தெரியல. ஆனாலும் தரமான ஆஃப் ரோடுங்க. கடவுளே, பெருமாளே, இதாப்பா அந்த குழந்தைய பத்திரமா போய் சேர்த்துட்டு வரணும். போய் கூட்டு வரணும். இன்னும் எப்போ எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குங்க. அவன் எங்கேயும் நிற்காத அது மாதிரி வேற சொன்னான். வா, பட்டாம்பூச்சிலாம் சூப்பராக இருக்கு. மக்களே கேப்சர் ஆகுதா? கேப்சர் ஆகுது. செம ஆஃப் ரோடுங்க. இது வாட்டர் கிராசிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரே ரோடு, எங்கேயும் ரைட்டு லெஃப்ட்லாம் திரும்பாதீங்க.
மக்களே வாட்டர் கிராசிங் இன்னும் என்ன இது எப்படி போகுது வாட்டர் கிராசிங்க? பேண்ட்லாம் நனைஞ்சிடுமோ பயமாகவும் இருக்கு. பழக்கம் இல்லையாடா, எப்படி இருக்கும் தெரியலையே. எல்லாம் நம்மளுக்கு ட்ரைனிங்க. அச்சோ, அதான் ரொம்ப பழமாக இருக்குமா தான் தெரியலையே. அச்சோ ஃபுல்லாக நனைஞ்சிச்சுங்க. மக்களே ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு மக்களே. அப்பா சொன்னது கரெக்டு தாங்க, வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது. மக்களே செம காட்டுக்குள்ளே போகிறோம் மக்களே. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஃபாரஸ்டா? ஃபுல்லாக நனைஞ்சிச்சுங்க காலு. செருப்பு போட்டு வந்திருக்கலாம். நான் ட்ரெக்கிங் எதனா பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். அதாங்க செம ஆஃப் ரோடுங்க. இருக்கிறது ஒரே ரோடு. அந்த காமெடி பண்ணுறதுக்கு கூட அவன் இல்லை. இப்போ அவன் தான் ஃபோன் பண்ண எடுக்கலைங்க. அவன் மக்களே அடர்ந்து இருக்கு மக்களே. இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருந்தாலும் தைரியம் ஜாஸ்திப்பா. பயம் கொஞ்சம் இருக்கு, பயம் கொஞ்சம் வருதுங்க. ஒரு 4-5 பேர் பைக்கர்ஸில் நம்ம கேங்கே அது மாதிரி யாரும் இல்லைங்க. நல்லா ஜாலியாக ஒரு 4-5 பேர் பைக்கில் வந்துட்டு அப்படியே போனால் எப்படி இருக்கும்? பேரப்பா பெருமாளே கோவிந்தா 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 பெருமாளே, இது கூடாதுப்பா. அவன் ஒரே ரோடு தான் சொன்னான். சாயில் டைப்லாம் மாறுதுங்க.
ஒரு பைக்கு என் கூடயும் எதுவும் வரல, எதிர்க்கும் எதுவும் வரலை, தனியாளாக போயின்னுக்கிறேன். மலையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னடா இது பீச் போன மாதிரி இதா? மக்களே, ஒன்றும் அவ்வளோ டஃப்பாக தெரியல. ரோடு டஃப்பு தான், ஆனால் அவ்வளோ டஃப்பாக தெரியல. தண்ணி போயிட்டுருக்குங்க. இங்கே சின்ன வாட்டர் கிராசிங். ட்ரெக்கிங்லாம் போகிறதுனா இப்படி போகக்கூடாது, வேறு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக போயின்னு பாருங்க. தவளை மாட்டான். நம்ம அயனாஸ் தண்ணி
வந்துட்டு இங்கேருந்து மேலே ஒரு